இங்க பாளையங்கோட்டையில ஒரு மிஷனரி வந்தார். நான் இப்ப சொன்ன ஐயா பேரை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையிலிருந்து அவர் நடந்தே வந்தார். சாப்பாடு கேட்டா கொடுக்கல, தொப்பியில வாங்கி கஞ்சியை குடிச்சு, யாரு ராக்லண்டா, அந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அடுத்த நேரம் கஞ்சி தாங்க நான் கேட்டார். அவங்க என்ன சொல்லி ஆண்டவரை ஆராதிச்சாங்க. ஆண்டவரை எனக்கு ஒரு வீடு தந்தால் ஆராதிப்பேன் என்றா சொன்னார்கள். ஆண்டவர் எனக்கு பணம் கொடுத்தால் ஆராதிப்பேன் என்ற மிஷனரிகள் சொன்னார்கள். நாங்கள் ஒன்றை மட்டும் பார்த்தால் எங்களுக்கு ஆராதனை வரும். அது என்னவென்றால், எங்க மேல இருந்த தண்டனையை இயேசு சுமந்தார். அது ஒன்றும் போதும் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு. நாம் இன்னைக்கு பல நேரத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு காரணம் இந்த உலக ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம்னு பார்த்துட்டோம். ஆண்டவர் எனக்கு சொத்து தந்தால் ஆராதனை உமக்கே, ஆண்டவர் எனக்கு காசு கொடுத்தால் ஆராதனை உமக்கே, ஆண்டவர் எனக்கு நல்ல வேலை கொடுத்தால் ஆராதனை உமக்கே. பாவம் செய்த நேரத்தில் ஒரு அடியை ஆண்டவர் தந்தால் அடுத்த வாரம் சபைக்கு வரமாட்டே. நம்ம இதையே பார்த்து ஆராதிக்க படிச்சுக்கிட்டோம். என்ன வீடு தந்தார் ஆராதிப்பேர், காசு தந்தார் ஆராதிப்பேர், சொத்து தந்தார் ஆராதிப்பேர். அது அல்லங்க ஆராதனை. உண்மையான ஆராதனை, என் மேல இருந்த தண்டனை மாற்றப்பட்டது.